ஒரு படத்துக்கு பிரேக் விடுறதுக்கு காரணமே நம்மளுடைய கண்ணு காது எல்லாத்துக்கும் வந்து ஒரு ரெஸ்ட் வேணும். ஒரு ஸ்கிரிப்ட், அந்த ஸ்கிரிப்ட் நம்ம கிளைமேக்ஸ், ப்ரீ கிளைமேக்ஸ், அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஆஃப் ஓப்பனிங், இப்படிலாம் ஏன் நம்ம ஒரு ஸ்கிரிப்டில் பிரித்து பண்ணுறோம்னா படம் பார்க்குறவங்களுக்கு நம்ம சொல்கிற விஷயம், வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் மெத்தட் எல்லாமே அவங்கள வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெயின் பண்ணாமல் எப்படி ஒரு விஷயத்தை கொண்டு போகிறோம் செய்கிறோங்கிறது தான் இதெல்லாம் நம்ம வந்து ஃபார்மேட் பண்ணுறோம். அப்படி இருக்கும்பொழுது தேட்டரில் உட்காந்து ஒரு பயங்கரமான ஒரு 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 ஹெவி ஒரு ஆக்ஷன் ஃபிலிமோ ஏதோ நம்ம பார்க்குறோம்னா பார்த்து முடிச்சோன்னா அந்த இன்டர்வல் பிரேக் விடும்போது அந்த இடத்துல ஒரு சைலன்ஸ் இருக்கணுங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது சைலன்ஸ் இருக்கணுங்க. அப்போ தானே நம்ம ஒரு திருப்பி மறுபடியும் செட்ரேட் ஆகி திருப்பி மறுபடியும் செகண்ட் ஹாஃப்ங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணி எல்லாத்தையும் பண்ண முடியும். அப்படியே நான் ஸ்டாப்பாக போட்டு இவங்க பாட்டுக்கு ஆடு அது இதுன்னு போட்டு பண்ணிட்டே இருந்தாங்கன்னா அது எவ்வளோ ஸ்ட்ரெயின் கொடுக்கும். அது முதல்ல படத்தையே அது எப்படி பாதிக்கும்.